அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் டு எவ்ரிஒன். சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல குக்கிங் vlog தான் பார்க்க போறோம். அதே மாதிரி நிறைய சகோதரிகள் கேக்குற கொஸ்டின் என்னன்னா, அக்கா நீங்க உங்க தோட்டத்துல விளையிற காய்கறியில காய வச்சு விண்டருக்கு வந்து பயன்படுத்துறீங்க. அப்படி நீங்க பயன்படுத்தும் போது வீடியோ வந்து எடுத்து அப்லோட் பண்ணுங்க. அதாவது காஞ்ச காய்கறிகளை எப்படி வந்து குக் பண்ணணும், அதை நாங்களும் வந்து பார்த்து சமைக்கிறோம், எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய சகோதரிகள் வந்து அடிக்கடி வந்து கேட்டுட்டே இருந்தாங்க. சரி, இன்னைக்கு தான் அதுக்கான டைம் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. சரி, அதோடய இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த காஞ்ச கத்திரிக்காய்களை நான் எப்ப ஸ்டோர் பண்ணி வச்சேன் அப்படின்னா, செப்டம்பர் மாசமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். செப்டம்பர் மாசம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சதோட அப்படியே வந்து விட்டுற மாட்டேன். இடையில விண்டருக்கு முன்னாடி எப்பெல்லாம் வந்து வெயில் வருதோ அப்பெல்லாம் எடுத்து காய வச்சு நீட்டா வந்து பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா இது கெடாம 5-6 மாசத்துக்கு வந்து அப்படியே இருக்கும். நான் ஸ்டோர் பண்ணி வச்ச கத்திரிக்காய்கள் வந்து 5 கிலோ கிட்ட இருக்கும். இந்த விண்டர் பூராமே வந்து பயன்படுத்திட்டேன். பேலன்ஸ் வந்து ஒரு 1 கிலோ கிட்ட தான் கத்திரிக்காய் வந்து இருக்கு. சரி, கத்திரிக்காய் வந்து இருக்கிறதோடய நம்ம இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் கத்திரிக்காயும் காமிச்சிடுறேன். இருங்க, இதுதாங்க காஞ்ச கத்திரிக்காய். சில கத்திரிக்காய்களை நான் அப்படியே முழுசா வெட்டி காய வச்சு அதையுமே வச்சிருக்கேன். இந்த கத்திரிக்காய்களை வந்து சின்ன சின்ன பீஸா ரொம்ப குட்டியா நல்லா மெல்லிசா வந்து கட் பண்ணி காய வச்சோம் அப்படின்னா நல்லா 1 டேலே நல்லா ட்ரையா காஞ்சிருவாங்க. இது எப்படியும் ஒரு 1/2 கிலோ கிட்ட இருக்கும். இதுல இன்னைக்கு ஒரு 2 வாட்டி வந்து நம்ம சமையல் பண்ணலாம். அந்த அளவுக்கு தான். வாங்க சட்டுன்னு வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட்டுங்க, காஞ்ச கத்திரிக்காய் ரெசிபி செய்யறதுக்கு கத்திரிக்காயை நம்ம தண்ணியில வந்து அவிச்சு எடுத்துடணும். அப்பதான் கத்திரிக்காய் வந்து சமைக்கும் போது நல்ல சாஃப்டா இருக்கும். இங்க பாருங்க, இப்படி காஞ்ச கத்திரிக்காய் தான் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. ஏன் அப்படின்னா நான் ஒரே ஒரு வாட்டி ஸ்டோர் பண்ணதோட விட்டுற மாட்டேன். அடிக்கடிங்க வெயில் வந்து காஷ்மீரில் எப்பெல்லாம், அதாவது விண்டருக்கு முன்னாடி வெயில் வரும்போதெல்லாம் எடுத்து வந்து காய வைப்பேன். அப்படி காய வைக்கிறதுனால தான் இவங்க வந்து இன்னுமுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா மலன்னு கொதிச்சு வரவும் ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷத்துக்கு நல்லா நமக்கே வந்து தெரியும் அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுட்டு நல்லா வடிகட்டி எடுத்துடணும். கத்திரிக்காய் அவிக்கிறதுக்காக தண்ணி வந்து அந்த சைடு கொதிச்சுட்டு இருக்கு. எனக்கு வந்து பர்சனலாவே கத்திரிக்காய் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். மற்ற காய்கறிகள் எல்லாத்தையும் வந்து கரெக்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாலும் கத்திரிக்காய்க்குன்னு கூடுதலா வந்து அக்கறையோட கரெக்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன். ஏன்னா 6 மாசத்துக்கு வரும், அதனால கொஞ்சம் கூடுதல் அக்கறையோட பார்த்துப்பேன். தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கத்திரிக்காய் வந்து சேர்த்துடலாம். இருங்க, நான் அதே உங்களுக்கு காமிக்கிறேன். பாத்தீங்களா, தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் வந்து சேர்த்துடலாம். அதாவது காஞ்ச கத்திரிக்காய். இது வந்து நல்லா சாஃப்டா வந்து அவியணும். நான் அதையும் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஹார்டா அவிஞ்சிச்சுன்னு வைங்களேன், நம்ம கிரேவிலாம் சூப்பரா வந்துடும். இது ஹார்டா அரைஞ்சு கத்திரிக்காய் அப்படின்னா நம்ம சாப்பிடவும் முடியாது. நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க, கத்திரிக்காயை வந்து நீங்கள் காய வைக்கும் போது உப்பெல்லாம் சேர்த்து காய வைப்பீங்களா அப்படின்னு. நம்ம உப்பு சேர்த்தும் காய வைக்கலாங்க, உப்பு சேர்க்காமலும் வந்து காய வைக்க. சேர்த்ததுக்கு அப்புறம் தண்ணியோட கலரும் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த தண்ணியும் நம்ம வடிகட்டி வந்து தனியாக எடுத்துடணும். நமக்கு தேவை கத்திரிக்காய் மட்டும்தான். இந்த தண்ணியெல்லாம் நம்ம சொன்னல கிரேவி வந்து வைப்பேன் அப்படின்னு, அதில் வந்து சேர்க்க மாட்டேன். பாருங்களேன், கத்திரிக்காய் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்து வந்திருக்குன்னு இருக்கு. நான் அப்படியே காட்டுறேன். நீங்கள் யாரும் இப்படி வந்து டச் பண்ணிடாதீங்க, ஏன்னா எனக்கு பழகிருச்சு. பாருங்களேன், சாஃப்டாக வந்துருச்சா. இப்போ வந்து நம்ம கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா இருத்து கத்திரிக்காயை மட்டும் தனியாக எடுத்துடணும். என்னலாங்க, கத்திரிக்காயை நம்ம வடிகட்டியில் வந்து வடிகட்டி எடுத்தாச்சு. கத்திரிக்காயில் உள்ள தண்ணி எல்லாம் போனதுக்கு அப்புறமா கத்திரிக்காயை நம்ம பொரிச்சு எடுத்து அதுக்கப்புறமா தான் இங்கே உள்ள ஸ்டைலில் கிரேவி வந்து செய்ய போகிறோம். அந்த சைடு கத்திரிக்காய் பொரிஞ்சிட்டு இருக்கு. இந்த சைடு காஞ்ச கத்திரிக்காய் கிரேவி செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்காக 5 பல்லு பெரிய வெள்ளைப்பூண்டு வந்து குட்டி குட்டியாக துருவி எடுத்திருக்கேன். பட்டை, கிராம்பு, ஒரே ஒரு காஞ்ச வரமிளகா, கொஞ்சமா, இது வந்து பாதி வெங்காயம் தான். நம்ம வீட்டில் காய்ச்ச வெங்காயம் பெருசு அப்படிங்கிறதுனால நிறைய வந்து தெரியுது. இது வந்து பாதி வெங்காயம் மட்டும்தான். இது கூட 3 தக்காளியவும் நல்லா துருவி தான் வந்து எடுத்திருக்கேன், தோல் எல்லாம் உரிச்சிட்டு. இதுதான் வந்து இந்த காஞ்ச கத்திரிக்காய் கிரேவி செய்யறதுக்கான பொருட்கள். இந்த சைடுங்க, கத்திரிக்காயை பொரிச்சு எடுக்கிறதுக்காக கடாய் வந்து வச்சு மஸ்டர்ட் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். கத்திரிக்காயும் அந்த சைடு வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காயை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் கூட்டி வந்து வச்சுக்கலாம்.
நம்ம சேர்த்தம்ல காஞ்ச கத்திரிக்காய் நல்லாவே பொரிஞ்சு வந்துருச்சு. கத்திரிக்காய் வந்து நம்ம ரொம்ப வந்து கருக விட்டுறக்கூடாது. கருக விட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கசந்தாப்புல போயிடும். அரைப்பதமாக இருக்கையிலேயே நம்ம வெளியே வந்து எடுத்துடலாம். நம்ம பொரிச்சோம்ல கத்திரிக்காயை வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிட்டேன். என்ன ஒன்று, இந்த மாதிரி ரெசிபி வந்து நம்ம செய்கிறோம்ல, செய்யும்போது எண்ணெயை வந்து கொஞ்சம் ஓவராகவே குடிக்கும். அதுதான் இந்த சைடுங்க. இந்த காஞ்ச கத்திரிக்காய் ரெசிபி செய்கிறதுக்காக கடாய் வந்து வச்சாச்சு. கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகவும், நம்ம ஏற்கனவே வந்து கத்திரிக்காயை பொரிச்சோம்ல, பொரிச்ச அதே எண்ணெய் தான் திரும்பவும் வந்து சேர்த்து கத்திரிக்காய் ரெசிபி வந்து செய்ய போகிறோம். மஸ்டர்ட் ஆயில் வந்து ஏற்கனவே கொதிச்ச எண்ணெய் தான் அப்படிங்கிறதுனால பட்டை கிராம்பு வந்து சேர்த்துடலாம். பட்டை கிராம்பை சேர்த்ததுக்கு அப்புறமா நான் துருவி வச்சிருக்கேன்ல வெள்ளைப்பூடை வந்து சேர்த்துடலாம். வெள்ளைப்பூடு வந்து இந்த காஞ்ச கத்திரிக்காய் ரெசிபி செய்யல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கும் போது உண்மையாகவே இங்கே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது நல்லா முருகட்டும், அதுக்காக ரொம்ப வந்து கருகிடக்கூடாது. பொன்னிறமாகும்ல, அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் வந்து சேர்ப்பேன். அதே மாதிரிங்க நிறைய சகோதரிகள் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, மஸ்டர்ட் ஆயிலில் நீங்கள் சமைக்கிறீங்கல்ல, மஸ்டர்ட் ஆயில் வந்து காட்டமாக இருக்குமா, எரியுமா அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து மஸ்டர்ட் ஆயிலில் சமைக்கும் போது எனக்கு ஒத்துக்கிறவே இல்லை. அதுக்கப்புறமா வந்து சமைச்சு ஃபுல்லாக பழகிருச்சு. அதே மாதிரிங்க இன்னொரு முக்கியமான குறிப்பு என்னென்னா, இப்போ நான் ஏதாவது ஸ்வீட் செய்கிறேன்னா கூட மஸ்டர்ட் ஆயில் தான் சேர்த்து செய்வேன். அதாவது வந்து கேக்காக இருக்கட்டும், நான் நம்ம சேனல்லே பெட்டர் கேக் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த கேக் மட்டும் கிடையாது, சாக்லேட் கேக்காக இருக்கட்டும், இந்த கேக் வகை வந்து நான் செஞ்சாலுமே மஸ்டர்ட் ஆயில் தான் வந்து சேர்ப்பேன். உண்மையாகவே டேஸ்ட் நல்லா தாங்க இருக்கும். இங்கே பார்த்தீங்களா பொன்னிறமாயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயம் வந்து சேர்த்துடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் எதுக்காக வெள்ளைப்பூடை வந்து எண்ணெயிலே சேர்த்தேன்னா, வெள்ளைப்பூடை வந்து நம்ம எண்ணெயிலே சேர்த்துட்டோம்னா நல்ல மணமாகவும் இருக்குங்க. எண்ணெய் வந்து நான் தாளிக்கும் போது அளவுக்கு அதிகமாக வந்து சேர்க்கலை. ஏன்னா இந்த கத்திரிக்காயை பொரிச்சோம்ல, இதுலேயே வந்து எக்ஸ்ட்ரா தான் ஆயில் வந்து இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம இதுக்கும் சேர்த்தோம்னா சுதன்னு ஆயிரும், நல்லா இருக்காது. அது நம்ம உடம்புக்கும் நல்லதில்லை. அப்படிங்கிறதுனால சேர்க்கலை. வதங்கிட்டு இருக்குங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் வந்து சொல்லிடணும். நிறைய சகோதரிகள் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அக்கா நீங்கள் வெஜிடபிள் ரெசிபி வந்து செய்வீங்கல்ல, செய்கையில் இஞ்சி பூடி இல்லாமல் செய்கிறது ஓகே, அப்போ இதுவே வந்து மட்டன் சிக்கன் பிரியாணி இதெல்லாம் செய்யும்போது இஞ்சி பூடி வந்து சேர்க்க மாட்டீங்களா அப்படின்னு. நான் வந்து சிக்கன் கறி செஞ்சாலும் சரி, அதில் வந்து நான் சில சமயங்களில் தக்காளியும் இல்லாமலாம் செய்வேன். அந்த வீடியோக்கள்லாம் வந்து வர்ற நாட்களில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நம்ம ஊரில் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், இஞ்சி பூடி எல்லாத்தையும் மிக்சரில் போட்டு கிரைண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இங்கே வந்ததுக்கு அப்புறமா இவங்க செய்கிற சில ரெசிபியில் வந்து இஞ்சி பூடி இல்லாமலாம் வந்து செய்வாங்க, வெறும் வெள்ளைப்பூடை மட்டுமே பயன்படுத்தி. அப்படிங்கிறதுனால நானும் வந்து அதே மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். நான் அதே வந்து வர வீடியோக்கள் அப்லோட் பண்றேன். இப்போ நான் கத்திரிக்காய் கிரேவி செய்யறேன்ல, அதுல கூட இஞ்சி பூடி விழுது வந்து சேர்த்திருக்க மாட்டேன். லேசா வெள்ளைப்பூடை மட்டும் துருவி தான் சேர்த்திருப்பேன். இங்க வருங்க, நான் அப்படியே வந்து உங்களுக்கு பேக்காமல் வச்சு காட்டுறேன். வெங்காயமும் நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல மிளகாய் தூள் வந்து நம்ம சேர்த்துடலாம். மிளகாய் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்துடலாம். ஏன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து நார்மலாகவே வந்து கலர் நல்லா கொடுக்கும். ஆனால் இங்கே உள்ளவங்க லேசாக வந்து தண்ணி சேர்த்து தான் வந்து எந்த ரெசிபியாக இருந்தாலும் செய்வாங்க. அதனால நானும் இப்போ இப்படி தான் வந்து செய்கிறது. அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். இப்படி செய்யல கலருக்கு கலராகவும் போச்சு, டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டாகவும் ஆச்சு. இப்போ இந்த எண்ணெயிலேயே தேவையான அளவு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா தக்காளி வந்து சேர்த்துடலாம். தக்காளியும் வந்து நான் துருவி வச்சிருந்த தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை வந்து லேசாக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா வதங்க விட்டுலாங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கி பச்சை ஸ்மெல்லாம் போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா வந்து நம்ம கத்திரிக்காய் இன்னும் மேலும் சில மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கணும். அதையும் நான் காட்டுறேன் பாருங்களேன். தக்காளி நம்ம சேர்த்தோம்ல, நல்லா வத்தி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்புத்தூள் வந்து சேர்த்துடலாம். உப்புத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா மேலும் பெருஞ்சீரகத்தூள் வந்து லேசாக சேர்க்கணுங்க. இது கூடவே பெருஞ்சீரகத்தூள் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். பாருங்களேன் எண்ணெயெல்லாம் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இப்போ பெருஞ்சீரகத்தூள் வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு வச்சிருக்க கத்திரிக்காயை வந்து சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்களேன், தண்ணி வந்து நான் ஏற்கனவே 1 டம்ளர் தண்ணி வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து கத்திரிக்காயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு
லேசாக கிளறி விட்டுடலாம். நிறைய சகோதரிகள் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, அக்கா நீங்கள் எப்படிக்கா இந்த காஞ்ச கத்திரிக்காயை வந்து சமைப்பீங்க அப்படின்னு. அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நல்லதுங்க, இங்கே நம்ம வீட்டு தோட்டத்தில் விளைவிக்கிறது தான். இதையே வந்து நாங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் குளிர்காலங்கள்லையும் பயன்படுத்திக்கிறோம். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கா. இப்போ இதை மூடி போட்டு வேக விட்டுடலாம். உப்பு மட்டும் நம்ம பார்த்து செக் பண்ணிக்கணும். இப்போங்க மூடியை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக வந்து கத்திரிக்காய் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. காஞ்ச கத்திரிக்காய் கிரேவி. இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து கொஞ்சம் நேரமாக சிம்மில் வச்சு அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு வந்து வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். கேஸையும் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். கேஸையும் ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்களேன், காஞ்ச கத்திரிக்காய் கிரேவி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. காஞ்ச கத்திரிக்காயுமே நாங்கள் விடுறதில்ல, இதுலேயுமே வந்து கிரேவி பண்ணிடுறது. உண்மையாகவே இந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் சாப்பாடு வந்து நீங்கள் சாப்பிடும்போது சோறு வந்து நல்லா சுட சுட இருக்கணும். சுட சோறோட இந்த கிரேவி வந்து வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சாப்பாடு பிரமாதமாக இருக்கும். நீங்கள் கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். ஓகேங்க, நீங்கள் எல்லாரும் கேட்டது மாதிரி காஞ்ச கத்திரிக்காயில் ரெசிபி எப்படி செய்யறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.